சூர்யா எப்பவும் போல் சுந்தரவல்லிக்கு ஆப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு பிளாக் போர்டை வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து இப்போ நந்தினியும் கல்யாணம் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதவியும் அந்த குளிர்சாதானுக்கும் வந்து எதுவுமே புரியல. எதுக்கு அப்படி பண்ணுறான், எது பண்ணாலும் ஒரு விஷயத்தோட தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அருணாச்சல ஐயா கூட நினைக்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்போ மாதவிக்கு டவுட்டாகவே இருக்குது, இவன் என்ன பண்ண போகிறான், இது வந்து இப்படி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாதவிக்கு இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. அது அப்புறமா வந்து கல்யாணம் சொல்கிறாரு, நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் குறிப்பிடுறதுக்காக வந்து அந்த போர்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு ஐயா, சின்ன ஐயான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நந்தினி கிட்ட. நந்தினிக்கு வந்து உடனே ஃபோன் கால் வந்தோடனே சூர்யா பேசுகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நந்தினி நம்ம வீட்டுக்கு ஒரு பிளாக் போர்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க போதே வந்து ஆமாம் சார் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீயும் அண்ணன் கல்யாணமும் சேர்ந்து அந்த பிளாக் போர்டு முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு மாதம் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதையும் நந்தினி சொன்னோடனே ஒரு குழப்பத்தோடு பார்க்குறாரு. கல்யாணம் நான் என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாதுன்னா நீங்கள் வந்து பிளாக் போர்டு முன்னாடி உட்கார சொன்னார், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்லாம் ஒரு மாதம் சம்பளம் கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ என்னென்னா அந்த இடத்துல சுந்தரவல்லி வர போகிறாங்க. வந்தோடனே என்னடா இதெல்லாம் கூத்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை கேட்குறாங்க. கல்யாணம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சின்னையா சொல்லியிருக்காருமா, அப்படி பிளாக் போர்டு முன்னாடி வந்து உட்கார சொல்லியிருக்காரு, இல்லை ஒரு மாதம் சம்பளத்தை கட் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும் சுந்தரவல்லி கோவத்தை பற்றி, நான் உனக்கு சம்பளம் தரனால அவன் தரானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சூர்யா என்ட்ரி கொடுத்துட்றாரு. சூர்யா வந்தோடனே சுந்தரவல்லி அம்மா சைலண்டாக கம்பெனி கிளம்பி போயிடுறாங்க. அவர் வந்து இதுக்கப்புறம் செய்கிற அக்கப்போர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக போக போகுது இன்றைக்கி சீரியலில். இப்போ வந்து எப்படியாவது வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப பாடுபடுறாரு. ஆல்ரெடி வந்து இப்போ கல்யாணம் வந்து இப்போ என்னன்றாருன்னா, நான் 5th ஃபெயில் கிடையாது, 4th பாஸு. அதுக்கப்புறம் தான் நான் 5th ஃபெயில்னு சொல்ல போகிறேன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நந்தினியும் வந்து பின்பற்றுறதுனால கல்யாணத்தையும் கூட சேர்த்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காருங்க. இப்போ வந்து அருணாச்சலம் ஏன் நினைக்கிறான்னா, இவன் எதோ ஒன்று பண்ண போகிறான், நான் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்க போது, சுந்தரவல்லிக்காக பண்ணுறான்னு சொல்லி நந்தினிக்காக அந்த இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தே ஆகணும், சைனிங் அத்தாரிட்டி அவ கையிலே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சூரியன் நினைக்கிறது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேற்கொண்டு இன்னும் அர்ச்சனா வந்து அவளோட தாண்டவத்தை இன்னும் ஆடாமல் இருக்காங்க, எதனாலன்னு சொல்லி தெரியலைங்க. ஆனால் அர்ச்சனா உள்ளே வந்தாலும் பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா சைனிங் அத்தாரிட்டி அவகிட்ட இருக்க, சுந்தரவல்லி போட்ட சைனிங் வந்து செல்லுபடி ஆகாது. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ அர்ச்சனா வர்றதுக்கு மிக குறைவான நாள் தான். அவங்க வந்தாங்கன்னா ஆனால் இந்த சந்தோஷம்லாம் நிலச்சி நிற்காது. மறுபடியும் எப்பயும் போல் சண்டை சச்சரவு தான் ஆரம்பிக்க போகுது. சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அர்ச்சனா அவங்க.